ஆன்மீகமும் அறிவியலும் உங்கள் வாழ்க்கையில் மேம்படுவதற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். சுவாரஸ்யமான இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. மனிதன் எங்கிருந்து வந்தான், நாம் எப்படி உருவானோம்? 1859ஆம் ஆண்டு சார்லஸ் டார்வின் தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் புத்தகத்தை எழுதியபோது உலகம் அதிர்ந்தது. ஆனால் அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் வைணவ தத்துவம் உயிரினங்களின் வளர்ச்சியை 10 நிலைகளாக பிரித்து வைத்திருந்தது. இதை ஒரு மத கதையாக மட்டும் பார்க்காமல் ஒரு பயாலஜிக்கல் டைம்லைன் ஆக பார்த்தால் நமக்கு கிடைப்பது ஒரு மாபெரும் அறிவியல் உண்மை. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் காலம் என்பது ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தின் சுழற்சியில் தர்மம் அழியும் போதெல்லாம் அதை நிலைநாட்ட ஒரு சக்தி உருவெடுக்கிறது. அதுதான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் என்று ஆன்மீக கதைகள் விளக்குகிறது. காக்கும் கடவுளான விஷ்ணு எடுத்த 10 அவதாரங்கள். இவை வெறும் புராண கதைகள் மட்டுமல்ல. மனிதகுலத்தின் தோற்றம் முதல் இன்று நாம் வாழும் நவீன காலம் வரை உலகம் எப்படி படிப்படியாக வளர்ந்தது என்பதை விளக்கும் ஒரு மாபெரும் காலப்பெட்டகம். டார்வினின் பரிணாம வளர்ச்சி கொள்கையை விடவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கணித்து வைத்த அந்த 10 நிலைகள் எவை? டார்வின் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனிதன் எப்படி உருவானான் என்ற ரகசியம் இந்தியாவில் எழுதப்பட்டுவிட்டது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஏன் விஷ்ணு முதல் அவதாரமாக ஒரு மீனை தேர்ந்தெடுத்தார்? ஏன் சிங்கம் மனிதன் கலந்த உருவம் வந்தது? இதன் பின்னால் இருக்கும் லாஜிக் என்ன? மீன் முதல் மனிதன் வரை இந்த தொடர்ச்சிக்கும் தசாவதாரத்திற்கும் இருக்கும் அந்த நெருக்கமான ஒற்றுமையை பார்த்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். வாருங்கள், மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் வியக்கத்தக்க அறிவியல் உண்மைகளை தேடி ஒரு பயணத்தை தொடங்குவோம். ஒன்று. மச்ச அவதாரம், தி ஏஜ் ஆஃப் ஃபிஷ். உலகம் முழுவதும் பிரளயத்தினால் அழியவிருந்த காலம் அது. தீயவர்களை அழித்து மீண்டும் ஒரு புதிய உலகத்தை படைக்க மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம்தான் மச்ச அவதாரம், மீன். மனு என்ற மன்னன் நதியில் நீராடும் போது ஒரு சிறிய மீன் அவன் கைகளில் சிக்கியது. மன்னவா, என்னை காப்பாற்று என்று வேண்ட அவரும் அதை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்தார். ஆனால் அந்த மீன் நொடிப்பொழுதில் வளர்ந்து பாத்திரம், குளம், ஏரி என எதற்கும் அடங்காமல் கடலளவு பெரிதாக வளர்ந்து நின்றது. அது மகாவிஷ்ணு என்பதை மன்னன் உணர்ந்தார். மகாவிஷ்ணு மன்னனிடம், இன்னும் சில நாட்களில் உலகம் மகா பிரளயத்தால் நீரில் மூழ்கப் போகிறது. ஒரு பெரிய படகில் முக்கியமான மூலிகைகள், விதைகள் மற்றும் சப்தரிஷிகளை ஏற்றிக்கொள் என்றார். சொன்னபடியே பிரளயம் வந்தபோது ஒரு மாபெரும் மீனாக வந்த விஷ்ணு வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு அந்த படகை காப்பாற்றினார். இந்த அவதாரத்தில்தான் ஹயக்ரீவன் திருடிய வேதங்களை விஷ்ணு மீட்டெடுத்தார். அறிவியலின்படி நீரில் உயிரினம் தோன்றிய மீன் காலத்தையே இது குறிக்கிறது. சுமார் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கேம்பிரியன் காலத்தில் புவியில் முதல் முதுகுத்தண்டுள்ள உயிரினங்கள் நீரில் தோன்றின. விஷ்ணுவின் முதல் அவதாரம் மீன். ஒரு கருமுட்டையில் உயிர் தொடங்கி அது நீரில் வளருவதைப் போலவே பூமியின் உயிர்ச்சங்கிலி நீரில்தான் தொடங்கியது. 2. கூர்ம அவதாரம், தி ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே தீராத போர் நடந்த காலம். இழந்த வலிமையை பெறவும் சாகாவரம் தரும் அமிர்தத்தை அடையவும் அவர்கள் பார்க்கடலை கடைய முடிவு செய்தார்கள். மந்தர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையத் தொடங்கினர். ஆனால் கடலின் அடியில் ஆதார பலம் இல்லாததால் அந்த பிரம்மாண்ட மலை கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. தேவர்கள் செய்வதறியாது மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் புகுந்தனர். அப்போது விஷ்ணு ஒரு மாபெரும் கூர்மமாக ஆமை உருவெடுத்து கடலின் அடியே சென்று அந்த மலையை தனது முதுகில் தாங்கி பிடித்தார். ஒரு பெரிய அச்சாணி போல அவர் முதுகில் மலை சுழன்றது. அதன் விளைவாகவே லட்சுமி தேவியும் இறுதியில் தேவாமிர்தமும் வெளிவந்தது. பரிணாம வளர்ச்சியில் உயிரினங்கள் நீரிலிருந்து நிலத்திற்கு நகரத் தொடங்கிய நீர்நில வாழ்வன காலத்தையே இந்த ஆமை அவதாரம் குறிக்கிறது.
நீரிலிருந்து உயிரினங்கள் மெதுவாக நிலத்திற்கு நகர முயன்ற டிவோனியன் காலம். ஆமை என்பது ஆம்பிபியன் இருவாழ்வி. இது நீரிலும் வாழும், நிலத்திலும் முட்டையிடும். பரிணாமத்தின் இரண்டாம் கட்டம் இதுவே. டார்வின் கொள்கைப்படி மீன்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் வாழும் உயிரினங்கள். அதைத்தான் கூர்மம் ஆமை பிரதிபலிக்கிறது. 3. வராக அவதாரம், தி ஏஜ் ஆஃப் மேம்மல்ஸ். ஹிரண்யாக்சன் என்ற அசுரன் பூமியை பாய் போலச் சுருட்டி பாதாள லோகத்தில் உள்ள கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான். பூமி இல்லாமல் போனதால் உலகமே இருளில் மூழ்கியது. நிலப்பரப்பை மீட்டெடுக்க மகாவிஷ்ணு எடுத்த 3வது அவதாரம்தான் வராகம், பன்றி. விஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற காட்டு பன்றி உருவெடுத்து கடலுக்கு அடியில் சென்றார். அங்கு அசுரனுக்கும் வராக மூர்த்திக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் நடந்தது. இறுதியில் அசுரனை அழித்து தனது கூர்மையான தந்தங்களால் பூமியை தாங்கி பிடித்து மீண்டும் நிலப்பரப்பிற்கு மேலெடுத்து வந்தார். பன்றி என்பது நிலத்தை தோண்டி ஆழமாகச் செல்லும் திறன் கொண்டது. பரிணாம வளர்ச்சியில் நீர்நில வாழ்வனவற்றிற்கு பிறகு முழுமையான நிலவாழ் பாலூட்டிகள் டெரெஸ்ட்ரியல் மேம்மல்ஸ் உருவான காலத்தை வராக அவதாரம் குறிக்கிறது. ஊர்வனவற்றிலிருந்து பாலூட்டிகள் மேம்மல்ஸ் உருவாகிய காலம். பன்றி போன்ற விலங்குகள் நிலத்தை தோண்டி அங்குள்ள சூழலுக்கு ஏற்ப வாழப் பழகின. வராகம் என்பது நிலப்பரப்பை மீட்டெடுத்த அவதாரம். டார்வின் கொள்கைப்படி உயிரினங்கள் நீரிலிருந்து வெளியே வந்து நிலத்தில் செழித்து வளரத் தொடங்கிய கட்டமை இது. பன்றி போன்ற பாலூட்டிகள் நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கிய காலம். 4. நரசிம்ம அவதாரம், த மிஸ்ஸிங் லிங்க். தனது தம்பி வராக அவதாரத்தால் கொல்லப்பட்டதால் கோபமடைந்த ஹிரண்யகசிபு என்ற அசுரன் பிரம்மனிடம் ஒரு விசித்திரமான வரத்தை பெற்றான். மனிதனாலோ மிருகத்தாலோ உள்ளேயோ வெளியேயோ பகலிலோ இரவிலோ தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்பதே அது. ஆணவம் கொண்ட அந்த அசுரன் தன் மகன் பிரகலாதனிடம் உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்க, அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான் சிறுவன். ஆத்திரமடைந்த அசுரன் ஒரு தூணை உதைக்க அதிலிருந்து மனித உடலும் சிம்மத்தலையும் கொண்ட நரசிம்மராக மகாவிஷ்ணு வெளிப்பட்டார். பிரம்மனின் வரம் மீறப்படாமல் இருக்க நரசிம்மர் அசுரனை வாசற்படியில் உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் அந்தி சாயும் மாலை வேளையில் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் தனது மடியில் கிடத்தி நகங்களால் கிழித்து வதம் செய்தார். பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான கட்டம். முழு விலங்கிலிருந்து மனிதனாக மாறத் தொடங்கும் இடைநிலை ஆந்த்ரோபாய்ட், த மிஸ்ஸிங் லிங்க், மற்றும் விலங்கு உணர்வுகளை வென்று மனித அறிவு மேலோங்குவதை இது குறிக்கிறது. மனித குரங்குகளுக்கும் ஏப்ஸ், மனிதர்களுக்கும் ஹியூமன்ஸ் இடையே ஒரு தொடர்பு இருந்தது. இதையே த மிஸ்ஸிங் லிங்க் என்கிறோம். பாதி சிங்கம் பாதி மனிதன் என்பது விலங்கு தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மாறும் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் ஐ குறிக்கிறது. டார்வின் கொள்கைப்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் மனித முகமும் விலங்கு உடலும் அல்லது நேர்மாறாக கொண்ட ஒரு வளர்ச்சி நிலை இருந்திருக்க வேண்டும் என்பதையே நரசிம்மர் உருவம் உணர்த்துகிறது. 5. வாமன அவதாரம், ஹோமோ ஹாபிலிஸ் டுவார்ஃப் மேன். அசுரகுல அரசனான மகாபலி சக்கரவர்த்தி தனது வலிமையால் 3 உலகங்களையும் கைப்பற்றினான். அவரது ஆணவத்தை அடக்கவும் தேவர்களின் ஆட்சியை மீட்கவும் மகாவிஷ்ணு எடுத்த முதல் முழு மனித அவதாரம்தான் வாமன அவதாரம். ஒரு குள்ளமான அந்தண சிறுவனாக வாமனராக வேடம் தரித்து மகாபலி நடத்திய யாகசாலைக்குச் சென்றார் விஷ்ணு. மகாபலி அவரிடம் என்ன வேண்டும் எனக் கேட்க, வாமனரோ எனது காலடியால் வெறும் 3 அடி நிலம் மட்டும் போதும் என்றார். அரசன் சிரித்துக் கொண்டே சம்மதித்தான். அடுத்த நொடி வாமனர் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் விஸ்வரூபம் எடுத்தார். ஒரு அடியால் பூமியையும் 2ஆம் அடியால் விண்ணையும் அளந்தார். 3வது அடி எங்கே என்று கேட்க, மகாபலி தனது தவறை உணர்ந்து தன் சிரசையே காட்டினான். அவர் தலையில் பாதம் வைத்து அவனை பாதாளத்திற்கு அனுப்பினார். பரிணாம வளர்ச்சியில் இது ஆதி மனித ஹோமோ ஹாபிலிஸ் நிலையை குறிக்கிறது.
உடல் அளவில் சிறியதாக இருந்தாலும் அறிவாலும் தந்திரத்தாலும் உலகையே ஆளக்கூடிய மனிதனின் அறிவு வளர்ச்சியின் தொடக்கமே இந்த வாமன அவதாரம். ஆரம்பகால மனிதர்கள் ஏர்லி ஹியூமன்ஸ் இன்றைய மனிதர்களை விட உயரம் குறைவாகவே இருந்தனர். வாமனர் ஒரு குள்ளமான மனிதராக வந்து பின் விஸ்வரூபம் எடுப்பார். இது மனித மூளையின் வளர்ச்சியையும் அவன் உலகை ஆளப்போவதையும் குறிக்கும் குறியீடு. 6 பரசுராம அவதாரம், த ஹண்டர் கேதரர். மனிதன் சமூகமாக வாழத் தொடங்கியிருந்தாலும் அதிகார மதம் கொண்ட அரசர்களால் அநீதி இழைக்கப்பட்ட காலம். தர்மத்தை நிலைநாட்டவும் அநீதி இழைக்கும் ஆட்சியாளர்களை தண்டிக்கவும் மகாவிஷ்ணு எடுத்த ஆவேசமான அவதாரமே பரசுராமர். தந்தை ஜமதக்னி முனிவரின் ஆணைப்படி தாயைக் கொன்று பின்னர் தந்தையிடமே வரம் கேட்டு அவரை மீண்டும் உயிர்ப்பித்தவர். இவரது கையில் எப்போதும் ஒரு பரசு, கோடரி இருக்கும். கார்த்தவேரிய அர்ஜுனன் எனும் அரசன் பரசுராமரின் தந்தையைக் கொன்று காமதேனு பசுவை கவர்ந்து சென்றபோது சினம் கொண்ட பரசுராமர் தனது கோடரியால் அந்த அரச குலத்தையே அழித்தார். மற்ற அவதாரங்களைப் போல இவருக்கு முடிவு கிடையாது. இவர் சிரஞ்சீவி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. இவர் ஒரு பிராமணராக பிறந்தாலும் வீரத்தால் ஒரு க்ஷத்திரியராக வாழ்ந்தவர். பரிணாம வளர்ச்சியில் இது வேட்டை சமூகம், ஹண்டர் கேதரர் மற்றும் கற்கால மனிதனை, ஸ்டோன் ஏஜ் மேன் குறிக்கிறது. மனிதன் கோடரி போன்ற கூர்மையான கற்கருவிகளை பயன்படுத்தி காடுகளில் வேட்டையாடி தற்காத்துக் கொண்ட காலத்தின் அடையாளம் இது. கற்காலத்தில் மனிதன் கோடரி போன்ற கருவிகளை பயன்படுத்தத் தொடங்கினான். உணவிற்காக வேட்டையாடினான். கோடரி ஏந்திய பரசுராமர் காடுகளில் வாழ்ந்து மனிதனின் ஆதி குணத்தையும் ஆரம்பகால கருவி பயன்பாட்டையும் காட்டுகிறார். 7 ராம அவதாரம், த சோஷியல் மேன். அவதாரங்களிலேயே மரியாதை மனிதன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். பரிணாம வளர்ச்சியில் இது நாகரீகமடைந்த மனிதன், ஹோமோசேப்பியன்ஸ் சிவிலைஸ்ட் மேன் நிலையை குறிக்கிறது. மனிதன் காடுகளை விட்டு வெளியேறி ஊர் மற்றும் நகரங்களை உருவாக்கி சட்டங்கள் மற்றும் ஒழுக்க முறைகளுடன் வாழத் தொடங்கிய காலத்தின் அடையாளம் இது. மனிதன் விவசாயம் மற்றும் கூட்டமாக வாழக் கற்றுக்கொண்டான். குடும்பம், அரசாங்கம், சட்டம் உருவானது. விளம்பு என்பது தொழில்நுட்ப வளர்ச்சி. ராமர் என்பது சமூக கட்டுப்பாடுகளை மதிக்கும் ஒழுக்கமான மனிதனின் உச்சம். 8 பலராமன் கிருஷ்ணர், தி அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன். மனித நாகரிகம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தபோது விஷ்ணு 2 முக்கிய வடிவங்களில் தோன்றினார். ஒருவர் உழைப்பின் அடையாளம், மற்றொருவர் அறிவின் அடையாளம். அவர்களே பலராமனும் கிருஷ்ணரும். பலராமனின் ஆயுதம் கலப்பை. மனிதன் காடுகளை அழித்து விவசாயம் செய்யத் தொடங்கிய காலத்தை இவர் குறிக்கிறார். நிலத்தை பண்படுத்தி உணவு உற்பத்தியை பெருக்கி நிலையான ஓரிடத்தில் மனிதன் குடியேறிய வாழ்க்கையின் அடையாளமே பலராமன். கிருஷ்ண அவதாரம் என்பது மனித அறிவின் உச்சம். மகாபாரத போரில் ஆயுதம் ஏந்தாமல் தனது தந்திரத்தாலும் உபதேசத்தாலும் தர்மத்தை வெல்லச் செய்தவர். வெறும் போர் வீரனாக இல்லாமல் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக, தத்துவஞானியாக பகவத்கீதை உலகிற்கு வழிகாட்டியவர். பரிணாம வளர்ச்சியில் இது விவசாய புரட்சி, அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் மற்றும் அறிவார்ந்த சமூக, அட்வான்ஸ் இன்டலெக்சுவல் சொசைட்டி வளர்ச்சியை தெரிவிக்கிறது. மனிதன் இயற்கைக்கும் மேலாக தன் புத்தியால் உலகை ஆளத் தொடங்கிய நிலை இது. பலராமர் மனிதனின் உடல் உழைப்பால் உருவான விவசாயத்தையும், கிருஷ்ணர் மனிதனின் மூளை வளர்ச்சியால் உருவான சமூக அரசியல் அமைப்புகளையும் குறிக்கின்றனர். 9 புத்தர், தி என்லைட்டன்மென்ட். போர்களும் சடங்குகளும் பெருகிய ஒரு காலத்தில் அமைதியையும் அகிம்சையையும் போதிக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமே புத்த அவதாரம். சித்தார்த்தனாக பிறந்து உலகத் துயரங்களுக்கு விடை தேடி ஞானம் பெற்றவர் இவர். மன்னர் வாழ்வை துறந்து ஆசையே துன்பத்திற்கு தளம் என்று போதித்தார். உருவ வழிபாடுகளையும் தேவையற்ற சடங்குகளையும் தவிர்த்து அகிம்சை பரமோ தர்மம், அதாவது பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமையே சிறந்த அறம் என்று உலகிற்கு உணர்த்தினார்.
ஆயுதம் ஏந்தி தீயவர்களை அழிக்கும் முந்தைய அவதாரங்களுக்கு மாறாக அன்பு மற்றும் கருணை மூலம் மனிதர்களின் மனதிலிருந்து தீய எண்ணங்களை அழித்த அவதாரம் இது. இது மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை காட்டுகிறது. பரிணாம வளர்ச்சியில் இது அறிவொளி காலம், தி ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், மற்றும் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை, எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், குறிக்கிறது. உயிர் பிழைத்தலுக்கான போராட்டத்தை தாண்டி மனிதன் மன அமைதியையும் வாழ்வியல் உண்மையையும் தேடும் நிலையை இது பிரதிபலிக்கிறது. 10. கல்கி, தி எண்ட் மஷின் ஏஜ். கலியுகத்தின் இறுதியில் அதர்மம் அதன் உச்சியை அடையும் போது இருளை நீக்கி மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு எடுக்கப் போகும் 10வது அவதாரமே கல்கி. இது இதுவரை நிகழாத, இனி நிகழப்போகும் ஒரு மர்மமான அவதாரம். புராணங்களின்படி கல்கி ஒரு வெண்குதிரை தேவதத்தன் மீது அமர்ந்து மின்னும் வாளை ஏந்தி வருவார். உலகெங்கும் பரவியிருக்கும் அநீதி, பேராசை மற்றும் தீய சக்திகளை அழித்து மீண்டும் ஒரு சத்திய யுகத்தை அல்லது பொற்காலத்தை தொடங்கி வைப்பார். கல்கி என்பது வெறும் அழிவு மட்டுமல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். மனிதகுலம் தன் தவறுகளால் அழிவின் விளிம்பிற்கு செல்லும் போது ஒரு மாபெரும் மாற்றம் நிகழும் என்பதன் அடையாளமே இந்த அவதாரம். பரிணாம வளர்ச்சியில் இது இயந்திர காலம், மஷின் ஏஜ் அல்லது பேரழிவு, மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நிலையை குறிக்கிறது. மனிதன் தொழில்நுட்பத்தின் உச்சத்தை பெறுவதையோ அல்லது ஒரு இயற்கை சீற்றத்திற்கு பின் உலகம் மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து ரீசெட் தொடங்குவதையோ இது பிரதிபலிக்கிறது. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்து இந்த தொடர்ச்சி வெறும் தற்செயலானது என்று உங்களால் நினைக்க முடிகிறதா? 19ஆம் நூற்றாண்டில் சார்லஸ் டார்வின் சொன்ன அதே பரிணாம வளர்ச்சியை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் தசாவதாரம் என்ற பெயரில் கதைகளாகவும் சிலைகளாகவும் செதுக்கி வைத்திருப்பது நம் இந்திய பாரம்பரியத்தின் ஆழமான அறிவுக்கு ஒரு சான்று. நீரில் தொடங்கிய உயிர் மச்சம் நிலத்திற்கு நகர்ந்து கூர்மம் விலங்காகி வராகம் மனிதனாக பரிணமித்து நரசிம்மம் முதல் வாமனர் வரை இன்று கருவிகளை பயன்படுத்தும் அறிவுசார் சமூகமாக நாம் நிற்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி இதோடு முடிந்துவிடவில்லை. நம்முடைய பரிணாமம் என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது அறிவு மற்றும் ஆன்மா சார்ந்தது என்பதைத்தான் ராமனும் கிருஷ்ணனும் புத்தனும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக வரப்போகும் கல்கி என்பது ஒரு அழிவாக கூட இருக்கலாம், அல்லது மனிதன் தன் பேராசைகளை துறந்து ஒரு புதிய விழிப்புணர்வை பெறும் தொடக்கமாகவும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எந்த அவதாரத்தின் அறிவியல் ஒப்பீடு உங்களை அதிகம் வியக்க வைத்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.